ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்த்திகை தீபத்தோட விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டேன்றதுனால ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் கிளம்பிட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி காலையில் க்ளீனர்ஸ் கூப்பிட்ருந்தேங்க. சரி, கொஞ்சம் வேலையாக இருந்ததா, அதனால் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீனர்ஸ் கூப்பிட்ருந்தேன். அவங்க காலையிலேயே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க போகிறதுக்கே டைம் வந்து ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை சாமான் எல்லாம் விளக்கி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீனர்ஸ் வந்து ஒரு 1.5 மாதம் ஒரு தடவை அந்த மாதிரி வராங்க இப்போதைக்கு. முன்னாடி 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டுட்ருந்தேன் நம்ம முன்னாடி இருந்த வீட்டில். இப்போது நம்மளால் ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியறதில்ல அப்படின்றதுனால 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்ருவேன். இடையில வந்து அந்த 1.5 மாதம் வந்து நம்ம எவ்ரி வீக் க்ளீன் பண்ணி வீட்டை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த விளக்கெல்லாம் விளக்கி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். கொஞ்சம் திங்ஸ்லாம் கடையில் வாங்க வேண்டியது இருக்குது. அது கீதிகா வந்ததுக்கப்புறம் மேபி கீதிகாவை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பழம் எதுவுமே இல்லை வீட்டில். இந்த வாரம் கிராசரி ஷாப்பிங் நம்ம போகல. ஸோ அதனால் ஒன்றுமே இல்லை. அதனால சரி போய் பாப்பா வந்ததுக்கப்புறம் போய் வாங்கிட்டு பூவு இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற 2வது கார்த்திகை தீபம். போன வருஷம் வந்து நம்ம பால் காய்ச்சிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து கார்த்திகை தீபம் வந்துருச்சு நமக்கு. ஸோ அதனால் ஆனால் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வீக் டேயில் இந்த மாதிரி தான் வந்து தான் நானும் அப்போது ஒர்க் போயிட்டுருந்தேன். வந்து பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டாங்க, எல்லாம் டயர்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து போன வருஷம் நான் மட்டும் ஒரு 4 விளக்கு மட்டும் பொருத்தி போன வருஷம் கார்த்திகை தீபம் கொண்டாடினோம். இந்த வருஷம் எப்படி போகும்னு தெரில. வந்ததுக்கப்புறம் தான் இவங்களை கொஞ்சம் ஆக்டிவாகவே வச்சுருக்கணும். பார்த்தீங்களா குருவி ஆமாம். என்ன வாங்கணும்? அம்மா எங்க இருக்காங்க? போலாமா? பெரிஸா எடுக்கலாம். நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது பாப்பான்னு சொல்கிறேன்ல. வேணாம் அது. இது ஓகே. கிவி வாங்கிட்டியா? கிவி வந்து $4. ஓகே. கோவா தான் $3. ஸ்ட்ராபெரி ஒன்று எடுத்துக்கலாமா? $2 போட்டிருக்கு. இது எடுக்கவா? $8 ஆமாம். ஓகே. சிலரி வாங்கிட்டு வந்து நான் ஜூஸே குடிக்கல. பெரிய இது மாதிரி வாங்கிட்டு வந்தேன். சிலரி வாங்கிட்டு வந்தேன் ஆனால் ஜூஸே குடிக்கல. பனானா எடுக்கணும். வண்டி எடுத்துட்டு வாடா. சாலட்லாம் வேணாம். சாலட்லாம் காஸ்கோல வாங்கணும். பனானா எடுத்துக்கலாம். வா எடுத்துட்டு வா. அந்த கவர்லேயே போடு. பூ வந்து வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் பூ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க. இதில் வந்து 2-3 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கும். $5, $10, அப்புறம் $15 என்னவோ அந்த மாதிரி. $5 தான் நார்மலாக வாங்குவேன். அது வாங்கினாவே பூஜைக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது என்னவோ இன்றைக்கி அவ்வளோவா நல்லா இல்லை. கீழெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான மாதிரி இருந்ததா, சரின்னு அப்புறம் அந்த $10 இதில் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். சரி உருளிக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஹாரிஸ் சீட்டர்னு ஒரு கடை இருக்கும். அங்கே கூட இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். பொக்கேக்காரி தேங்க்யூ. கீதிகா வந்து ஒரு ரெசிபி பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்லாம் எழுதிட்டு வந்தாங்க. அதுதான் வந்து தேடிட்டு இருக்காங்கங்க. நீங்கள் இந்த ரெசிபி ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. நம்ம ஸ்னோமேன் பண்ணோம்ல, கண்டென்ஸ்டு மில்க்கு, அது இங்கே தான் தப்பாக எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீதிகா பர்த்டேக்காக வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் வந்து அமேசானில் இப்போ ஆர்டர் பண்ணால் உடனே வரல. சரி ஓகே, இங்கே வால்மார்ட்டில் ஏதாவது நம்மளே தீம் செட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. கீதிகா வந்து க்ரீன் கலரில் வேணும் பர்த்டே தீம் அப்படின்றதுனால க்ரீன் கலரில் வாங்கியாச்சு.
வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க தாங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. நான் கூட சொன்னேன், கொஞ்சம் நேரம் விளாடுங்கடா. நீ இல்லை நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம், நம்ம சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து வந்து விளக்கெலாம் பொருத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். கீதிகாவோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கீதிகா வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணாங்க. நம்ம வீட்டுக்கு அப்படி தாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் என்ன வேலை இவங்க எதாவது செஞ்சிட்ருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களும் அதில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. நானுமே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு என் பிள்ளைங்களாம் போகிறப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அத்தை மாமாவுக்கு எதாவது ஹெல்ப் என்ன பண்ணு, அவங்க எதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, வரும்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்துரு, விளாண்டதெல்லாம் மெஸ்அப்லாம் அப்படி சொல்லி தான் அனுப்புவோம் நாங்கள். மோஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. இருந்தால் கூட நம்ம குழந்தைங்க தானே, அடிக்கடி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். எங்கேயாவது போனோன்னா அந்த இடத்த ரிட்டன் வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஊர்லலாம் நம்ம முன்னாடி சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் பக்கத்து வீட்டுக்கார பையன் இல்லை அக்கா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கடைக்கு போகிறப்ப நமக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாமே நம்மளே கடைக்கு போகிறது வர்றது எல்லாம் பார்த்துக்குறோம். நீ போய் இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு குழந்தைங்க கையில் எதுவும் காசை கொடுத்து வாங்கிட்டு வர முடியாது. எல்லாம் தூரமாக இருக்குது, காரில் தான் போக முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணலாம். அவங்க வீட்டுக்கு போனாலும் மற்றவங்க வீட்டுக்கு போனாலும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அதனால் வந்து யார் வீட்டுக்கு போனாலுமே வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் எதாவது பார்ட்டி நடக்குது, ஏதாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்குதுனாலுமே இவங்கள ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். இது வந்து பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒன்று படிக்கும்போது ஹாஸ்டலில் தங்குறாங்க, எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லை அங்கே இருக்கிற திங்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அதுக்கு என்ன அந்த இடத்துல நம்மளோட ஹெல்ப் தேவைப்படுது அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணி பண்ணுறதுக்கெலாம் அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப் ஆகும். இவ்வளோ பிளான் பண்ணி நாங்கள் சொல்லித்தரல, பட் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஐயோ இவ்வளோ வேலை செய்யணுமா, அது பண்ணுமா, இது பண்ணுமான்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சு வளர்ந்தோம். எங்கள் கூடவே நிறைய பேர் செய்யாமல் வளர்ந்தாங்க. ஸோ எங்களோட லைஃப் எப்படி இருக்குது, அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது, ஓ இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து லைஃப்பை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்மளால் இவ்வளோ ஒரு நல்ல மாதிரி லைஃப் லீட் பண்ண முடியுது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லேருந்து எல்லாத்துலேயும் நமக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லித்தரும்போது அவங்களோட லைஃப்பும் வந்து இந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அதே மாதிரி அவங்க படித்து எவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போகணுன்னு தான் எல்லா பேரண்ட்ஸும் நம்ம விரும்புவோம். நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு இடத்துக்கு இருக்கணும்னு. ஸோ அது கூடவே இந்த மாதிரி விஷயங்களும் கற்றுக்கணும். இப்போது சுதீக்ஷாவுக்குலாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் பழைய வீடியோலேருந்து 5-6 இயர்ஸாக பார்த்தீங்கனாலும் சுதீக்ஷா எல்லா இதுலேயுமே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து என்ன தெரியுமா, இவ்வளோ நாள் வந்து பொடியில் கோலம் போடுவாங்க. இன்றைக்கி வந்து அந்த அரிசி மாவு கோலம் இருக்குது பார்த்திங்களா, அதில் தொட்டே சூப்பராக வரைஞ்சிட்டாங்கங்க. எனக்கே ஆச்சரியம். நானே வந்து ரொம்ப வருஷம் கழித்து தான் இந்த மாதிரி கையில் அந்த துணி வச்சுக்கிட்டு அது வரைகிறதுக்கு பழகினேன். அழகாக வரைஞ்சாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கும்போது கூட எனக்கு ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் ஒரு ஆர்ட்டு தானே, குழந்தைங்க இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது. அதனால் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய என்ன தெரியுமா, அவங்களோட ஸ்க்ரீன் டைமை இது கம்மி பண்ணுதுங்க. படிக்கிறது எனிவே படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணியே ஆகணும், அதை வந்து அவங்களால ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி மற்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த டிவி பார்க்குற டைம் கம்மியாயிரும். ஸோ எனிவே இப்போது விட்டுருந்தோன்னா கொஞ்சம் நேரம் டிவி தான் பார்த்துட்ருப்பாங்க. அந்த டைமில் இதை பண்ணி இன்றைக்கி வந்து என்ன ட்ரெஸ் பண்ண போகிறோம், இது வந்து எப்படி பொட்டு வைக்கணும், அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்களே அவங்களுக்குலாம் கீதிகா தான் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பொட்டு வைக்கணும், எப்படி இது பண்ணணும், அதெல்லாம் சொல்லி அவங்களே தான் இன்றைக்கி விளக்கெல்லாம் திரி போட்டு எல்லாமே பண்ண சொன்னேன். ஸோ இது மாதிரி ட்ரெடிஷன்ஸும் கற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலைன்னா நம்ம குழந்தைங்க எப்படிங்க அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தருவாங்க. ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட்டு நம்ம குழந்தைங்க நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அதுக்கடுத்து என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஒரு கேம் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன வயசில் எல்லாருமே விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், காதுக்குள்ளே சொல்லி விளாட்ற கேமுன்ட்டு. இங்கேருந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லிவிடுவோம், அது வந்து 5 பேர் 6 பேர் தாண்டி வரும்போது அது வேறு என்னவோவாக வரும். அந்த மாதிரி ஆல்ரெடி நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம இப்போயே ஒரு 5-6 ஜென்ரேஷன் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம வந்துட்டோம்.
இப்போ நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தோன்னா அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி போகுதோ தெரியாது. பட் ஆனால் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. ஆனால் என்னோடய பிள்ளைங்களுக்குலாம் எல்லாம் தெரியுங்க. ஓரளவுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கெலாம் வந்து ஆக்சுவலாக எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால வந்து நான் விளக்கே ஏற்றவே இல்லை. அவங்க 3 பேராக தான் வந்து எல்லா வேலையுமே செஞ்சு விளக்கேற்றி எல்லாம் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட எல்லாத்தையும் கைட் பண்ணி அவங்க கூடவே இருந்தாங்க. ஏன்னா இங்கே வீடு வேறு எல்லாம் மர வீடாக ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டே வந்து மெதுவா வா கொண்டு வா. கீழே வச்சிரு. மெதுவா போ. நல்லா பிடிச்சிட்டு போ. 2 பேரும் அப்படியே திரும்புங்க என்னைய பார்த்து. டானியாவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க 2 பேரும். இரு வா. வெயிட் பண்ணு எல்லாம் வைக்கிற இடத்துல எல்லாம் உள்ள வை. வாங்க, இதுக்கு தாங்க உங்களுக்கு தான் பருப்புக்கு. வாங்க உட்காருங்க சாப்பிடுவோம். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி வால்மார்ட் வந்துட்டோங்க. ஏன்னா கீதிகாவுக்கு வந்து பர்த்டே கிஃப்ட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு லெகோ வேணும்னு கேட்டிருந்தாங்களா. அதனால் வந்து லெகோ வந்து ஆல்ரெடி மத்தியானம் வந்தோம்ல கடைக்கு, அப்பயே வந்து என்ன லெகோ வேணும்னு சொல்லி பார்த்து வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்து வாங்கியாச்சு. அது முடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்லாம் வாங்கலான்னு போனோம். இந்த 5 பிலோன்னு ஒரு கடை இருக்குங்க. அங்கே போய் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே. ஒன்றும் செட் ஆகலை. அதனால் வந்து பக்கத்துலேயே வந்து டிஜே மேக்ஸு அப்புறமா வந்து ஹோம் குட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் இந்த தடவை வந்து ரிட்டன் கிஃப்ட்டு செட் ஆச்சு. அங்கேயே வந்து ஒரு 17 வாங்கினோம். ஆக்சுவலாக 17 ரிட்டன் கிஃப்ட் வாங்கினோம். 17 ஃபேமிலி கூப்பிட்ருந்ததுனால வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து போன வாரம் வந்தப்போ எடுத்த வீடியோ. நானும் சுதீக்ஷாவும் வந்திருந்தோம். அப்போ வந்து அந்த 5 பிலோவில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தோம். நல்லா தான் இருக்கும் 5 பிலோவில். ஆனால் நான் நினைக்கிற மாதிரி கிஃப்ட் எதுவும் கிடைக்கல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதோட முடிச்சாச்சு. அடுத்து வந்து கீதிகாவோட பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து லாங் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்ருந்தீங்க. வேகமாகவே போட்டுடுறேங்க. இன்னும் ஒரு 2 days டைம் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து லாங் வீடியோ பர்த்டே வீடியோவும் பார்த்துடலாம். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீதிகா பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.